ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பார்பிக்யூ நேஷனில் சாப்பிட்டது. அதுக்கப்புறம் நிறைய டைம் சாப்பிடணும்னு பிளான் பண்ணோம். ஒவ்வொரு வாட்டியும் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா என் பையனோட பர்த்டேக்காக இந்த பார்பிக்யூ நேஷனுக்கு போயிருந்தோம். யூஸ்வலாக வீக் டேஸில் போனோன்னா இங்கே வந்து டேபிள்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஆனால் இந்த வாட்டி சண்டேங்கிறதுனால நாங்கள் முன்னாடியே வந்து டேபிள்ஸ் புக் பண்ணிட்டோம். நம்ம என்ன தான் நான்வெஜ் ஆப்ஷன் சொல்லியிருந்தாலுமே அவங்க வெஜ்லேருந்து தான் ஸ்டார்டர்ஸ் கொண்டு வருவாங்க. வெஜ் ஸ்டார்டர்ஸில் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் கார்ன், பன்னீர், மஷ்ரூம், அப்புறம் வந்து பைனாப்பிள், அப்புறம் ப்ரக்கோலி, இது எல்லாமே இருக்கும். லாஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வந்திருந்தப்போ வெஜ் ஐட்டம்ஸ் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்ருந்தோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஃபைபருக்காக கொஞ்சம் வெஜ் ஐட்டமும் நல்லாவே சாப்பிட்டோம். எல்லாம் நம்ம டாக்டர் பேலோட மகிமை தான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வெஜ் ஸ்டார்டர்லேருந்து நான்வெஜ் ஸ்டார்டருக்கு ஜம்ப் ஆகிட்டோம். நான்வெஜ் ஸ்டார்டரில் வந்து சிக்கன் லெக் பீஸும் ஷீ கபாபும் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த இந்த ஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா சிக்கன் இருந்துச்சு, ப்ரான் இருந்துச்சு, ஃபிஷ் இருந்துச்சு. இது எல்லாமே ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இதில் நான் ரொம்ப நிறைய சாப்பிட்டது வந்து ப்ரான்ஸ் தான். அதெல்லாம் தேவையான அளவுக்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மெயின் கோர்ஸுக்கு வந்தாச்சு. மெயின் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற மாதிரி சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, சிக்கன் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ், இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் நாங்கள் சாப்பிட்டதுக்கும் இந்த டைம் சாப்பிட்டதுக்கும் டேஸ்ட் வைஸ் எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஃபுட் ஐட்டம்ஸை பொறுத்த வரைக்குமே எந்தவித பெரிய டிஃப்ரென்ஸுமே எதுவும் இல்லை. அப்போ இருந்த அதே ஃபுட் ஐட்டம்ஸ் தான் இப்போயுமே மோஸ்ட்டாக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் அங்கே நாங்கள் போயிருந்தப்போ அங்கே ஒர்க் பண்ணுறவங்க யாராவது வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஃபுட்டோட டேஸ்ட் எப்படி இருக்குது, ஸ்பைசிலாம் எப்படி இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஸ்பைசி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரிலாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த டைம் அந்த மாதிரி யாருமே வந்து கேட்கவே இல்லை. லாஸ்ட் டைம் நாங்கள் போதும்னு சொன்னாலும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த வாட்டி நாங்கள் கூப்பிட்டு கேட்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் இதை வந்து ஒரு குறையாக சொல்லலை, எனக்கு அந்த மாதிரி லைட்டாக ஃபீல் ஆச்சு. அவங்க வேணுமா வேணாமான்னு கேட்குறாங்க, கேட்கல, அது நமக்கு தேவையில்லை. நம்ம போன வேலை அங்கே இருக்கிற பஃபேயில் இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் டேஸ்ட் பண்ணிடணும். அந்த வேலையை கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம். பண்ணி முடிச்சுட்டு போன வாட்டி நாங்கள் இந்த பானிபூரிலாம் ட்ரை பண்ணவே இல்லை. இந்த வாட்டி பானிபூரிலாம் ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், லாஸ்ட் டைம் நாங்கள் பிரியாணி சாப்பிட்டப்போ அது ரொம்ப வயிற்ற அப்படியே அமுக்கின மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிட முடியல. இந்த டைம் பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்லாவே இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஃபைனலாக டெசர்ட்டோட கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த 2 மொஜிட்டோ எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் கொடுத்து வாங்கியிருந்தோம். ஏன்னா இது ரெண்டுமே வந்து பேக்கேஜில் இன்க்ளூடட் கிடையாது. இதில் வந்து இந்த பிங்க் கலர் மொஜிட்டோ வந்து நல்லா இருந்துச்சு. நாங்கள் புக் பண்ணும்போது என்ன ஸ்பெஷல் அக்கேஷன் கேட்டிருந்தாங்க. என் சன்னோட பர்த்டேன்னு சொன்னதுனால அவங்களே கேக்கெலாம் ரெடி பண்ணி அவங்களே பாட்டெல்லாம் பாடி விஷ் பண்ணாங்க. கட் பண்ணுறா Wish you a many happy birthday. Wish you a many happy birthday. அங்கே இருக்கிறவங்களே கேக் வெட்டி பாட்டு பாடி விஷ் பண்ணதுனால என் பையன் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அந்த சந்தோஷத்தோடு அப்படியே வெளியில் வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியாவில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பார்பிக்யூ நேஷனை பற்றி நான் ஒரு டீட்டெயில்டான வீடியோ வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தால் அந்த வீடியோவே ஃபுல்லாக பாருங்கள். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ அப்படியே லைக் பண்ணிவிட்டு அப்படியே என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.